வெற்றியை கொண்டாடியது ஒரு குத்தமா சாமி அப்படின்னு சொல்லி நொந்து போய் கேட்கக்கூடிய அளவுக்கு ஹார்திக் பாண்டியா புதிய சிக்கலில் மாட்டியிருக்கிறார். அதுவும் ஒரு வழக்கு விசாரணையை அவர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். 2020 உலகக்கிண்ண ஆட்டங்களில் இந்தியா மகுடம் சூடி இருந்தது. இந்த வெற்றி கொண்டாட்டத்தை இந்திய வீரர்கள் மைதானத்திலே கொண்டாடி தீர்த்தார்கள். வழக்கமாக ஹார்திக் பாண்டியா தனக்கே உரிய பாணியில் அவருடைய அந்த வெற்றி கொண்டாட்டமும் அமைந்திருந்தது. ஆனால் அதற்காக இப்போது அவர் வழக்கு சிக்கலில் மாட்டவில்லை. தேசிய கொடியை, அதாவது இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை இவர் அவமதித்து விட்டார் என்று சொல்லி பூனேயைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞருடைய முறைப்பாட்டின் அடிப்படையில் இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஹார்திக் பாண்டியா அந்த நேரத்தில் தேசிய கொடியை போர்த்தியிருந்தார். வழக்கமாக அது வீரர்கள் செய்கின்ற விஷயம்தான். ஆனால் அது சிக்கல் இல்லை. அந்த தேசிய கொடியை போர்த்தி கொண்டு ஹார்திக் பாண்டியா தன்னுடைய காதலியோடு மைதானத்தில் நடந்து கொண்ட விதம் என்பது தேசிய கொடியை அவமதிக்கின்ற செயல். ஆகவே இதற்கு எதிராக அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹார்திக் பாண்டியா அந்த தேசிய கொடியை போர்த்தி கொண்டு, இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை போர்த்தி இருந்த அந்த நேரத்தில் தன்னுடைய காதலியோடு மைதானத்திலே வெற்றி கழிப்பிலே ஈடுபட்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் ஆபாசமாக நடந்து கொண்டார். அதுவும் தேசிய கொடியை போர்த்தி கொண்டு ஒரு பெண்ணோடு, ஒரு காதலியோடு அவர் இவ்வாறு எல்லை மீறி நடந்து கொண்ட சம்பவம் என்பது நாட்டுக்கும் அதுவும் தேசிய கொடியையும் அவமதிக்கின்ற செயல் என்று சொல்லித்தான் இவருக்கு எதிராக இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.